ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா 2026ல் ஐடி கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் ஆகணும்னு பார்த்துருக்கீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும், எப்படி ஹெச்ஆர் ஆகலாம், ஹெச்ஆர்னா யார், ஐடி கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த ரோலில் ஹெச்ஆர் சூஸ் பண்ணால் ஈஸியாக ஃப்ரெஷர்ஸ் உள்ளே போகலாம், கரியர் கேப் இருக்கவங்க ஹெச்ஆராக உள்ளே போக முடியுமா, இல்லை ஆல்ரெடி நான் ஐடியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹெச்ஆர் ஆக முடியுமான்னு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 2026ல் ஹெச்ஆர் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாதுனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெச்ஆர் ஆகும்னு நினைக்கினா ப்ரைமே தெரிஞ்சுக்கிறது ஹெச்ஆர்னா யார், கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக ரொம்ப இயர்ஸ்லாம் பிஃபோர் ஹெச்ஆரே இல்லாமல் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, மிஷின்ஸ்லாம் இருக்கும், மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ணி பீப்புள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணி சைக்கிள் ரெடி பண்ணுறாங்கன்னா சைக்கிளை சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. பட் அங்கே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் ஹெச்ஆர் இல்லாதப்போ இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா லைக் பீப்புள்ஸ் எல்லாமே சடனாக கம்பெனி விட்டு வெளில போகிறது, பீப்புள் யாருமே டிசிப்ளினான ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது, சேலரிலாம் கரெக்டாக போடாமல் கொஞ்சம் சேலரியில் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் இஷ்யூ, அதே மாதிரி ராங்கான பர்சனை ஹையர் பண்ணுற மூலிமா கம்பெனிக்கு க்ரோத் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து பீப்புள் சைடில், அதாவது ஒர்க் பண்ணி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் மூலிமா நிறைய பிரச்சனை இருந்தது. அதனால கம்பெனியோட க்ரோத்தில் நிறைய அஃபெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல தான் ஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு ரோலே கிரியேட் ஆச்சு. ஸோ ஹெச்ஆரோட ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் ரிசோர்சஸ். ஸோ ஒரு ஹெச்ஆர் கம்பெனிஸில் பிரைமரி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரிலி இன்டூ ஆல் ஏரியாஸ் லைக் ஒரு ரைட்டான பீப்புளை ஹையர் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்குலாம் கரெக்டான ஆங்கிளில் சேலரி போகிறது, தென் ஒர்க் பண்ணுறவங்களாம் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி அட்டண்டன்ஸாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிறது, தென் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு ட்ரைனிங்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்குறது, ஸோ அவங்க கம்பெனி விட்டு ரிலீவாக வெளில போகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக ஒப்படைக்கிறது, ஸோ அந்த கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய லாஸு கம்ப்ளைண்ட்ஸு அண்ட் தென் எல்லாருமே டிசிப்ளினாக ஒர்க் பண்ணுற அளவுக்கான சிஸ்டமை செட் பண்ணுற இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கண்டிப்பாக பிஸ்னஸ் கம்பெனியோட க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். ஸோ என்னதான் ஹெச்ஆர் மூலிமா டேரெக்டாக கம்பெனி ஏர்ன் பண்ணினாலும் ஹெச்ஆர் ஒரு கம்பெனில இருந்து உள்ள இருக்கக்கூடிய பீப்புளை கரெக்டாக பார்த்துக்கிற மூலிமா கம்பெனிஸோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கரெக்டான டேலண்டான பீப்புளை ஹையர் பண்ணோம் அப்படின்னா அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அவங்களுக்கான சேலரிலாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பியாக நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளஸ் சீக்கிரமாக கம்பெனி விட்டுலாம் போயிட மாட்டாங்க. சேலரிலாம் கரெக்டாக கொடுத்துருந்தோம்னா ஸோ கம்பெனி நல்லா ஸ்டாஃப் லாங் டைம் ஒர்க் பண்ணுறப்ப கம்பெனி நல்லா க்ரோ ஆகும். ஸோ அவங்க கம்பெனியில் ஏதாச்சும் எம்ப்ளாயிஸ் நிறைய டூல்ஸ் நிறைய விஷயங்கள் புதுசாக வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு கம்பெனி மூலியமாகவே ஒரு ட்ரைனிங்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அந்த விஷயத்தை ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது மூலியமாக கம்பெனி க்ரோ ஆகும். ஸோ இது மாதிரி கம்பெனியில் ஹெச்ஆர்னு டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆச்சு. அதனால பிஸ்னஸ் டிராஸ்டிக்காக க்ரோ ஆச்சு. ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட வேலை கம்பெனியில் என்னவா பிரைமரி இருக்குன்னா ஹியூமன்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக்லி வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா பீப்புளுக்கு தேவையான A to Z எல்லா ஆங்கிலுமே சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். இந்த டேர்ம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு டெக்னிக்கலாக அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இல்லாமல் எம்ப்ளாய்க்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் என்னென்னலாம் வேணுமோ அந்த விஷயத்தை எல்லா ஆங்கிலையுமே சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் ஹெச்ஆர் ஆகும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த பேஸை புரிஞ்சுக்காம ஹெச்ஆர்னா கம்பெனியில் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க, இல்லை எதை டெப்த்தாக படிக்கணும்னு தெரிஞ்சுக்காம நிறைய டிஃப்ரெண்டான பாத்தில் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெச்ஆர் ஒரு கம்பெனியில் நிறைய டிஃப்ரெண்டான வேலை இருக்கனால எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனி சைஸ் வந்து ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் தான் இருப்பாங்க. அதுவே ஒரு 100 பேத்துக்குள்ள இருக்காங்கன்னா ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதுவே 1000 பேர் 5000 பேர் 1,00,000 பேர்லாம் இருக்காங்கன்னா ஒன்றுக்குமே ஸ்பெஷலான டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய கம்பெனிஸ் டிசிஎஸ் அசென்சர் விப்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆரில் இப்போ நம்ம ஹையர் பண்ணுறதை பற்றி பேசணும். ஆளுங்களை கம்பெனிக்கு தேவையான குவாலிட்டியான பீப்புளை ஹையர் பண்ணுறது. அந்த ஹையர் பண்ணுற ஆங்கிளில் ஒர்க் பண்ணுற டீம் பேர் தான் ரெக்ரூட்மெண்ட் டீம், டேலண்ட் அக்விசிஷன் டீம்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கவங்க தான் ரெக்ரூட்டர்ஸ். அதே மாதிரி எம்ப்ளாயிஸோட கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் அவங்களோட டெய்லி ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிற டீம் பேர் ஹெச்ஆர் ஆப்ரேஷன், ஹெச்ஆர் ஜெனரலிஸ்ட் டீம்னு சொல்லுவாங்க. தென் எம்ப்ளாய்க்கு தேவையான சேலரிஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணி அவங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறது ஹெச்ஆர் பேரோல் டீம்னு சொல்லுவாங்க. தென் எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் அடிஷனலாக லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள், தென் அவங்க டெவலப் ஆக என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த ஆங்கிளில் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே LNT லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம்னு சொல்லுவாங்க. ஹெச்ஆர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். அடுத்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஹெச்ஆர் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக டீம் இருப்பாங்க. தென் ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் அனலிட்டிக்ஸ் லைக் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃபோர்ஸில் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க, ஒர்க் பண்ணுறவங்கள எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ டேட்டா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ரோலில் இந்த ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸில் இருக்கவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரீசெண்டாக வந்த ரோல். ஸோ இந்த மாதிரி ஹெச்ஆருக்குள்ள பல
பல டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து ட்ரை பண்ணுறப்போ ஜென்ரலாக ட்ரை பண்ணால் ரொம்ப டிஃபிகல்ட். பிகாஸ் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு 10 பேர் இருக்கவங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் ஹையர் பண்ணுறாங்கன்னா எதுவுமே தெரியாத ஃப்ரெஷர் ஹையர் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 year 2 year கொஞ்சம் தெரிஞ்சவங்களை ஹையர் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹெச்ஆரை வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் பிக் கம்பெனி 2-3 ஹெச்ஆர்ஸ் எடுக்கிறப்பமே ஜென்ரலிஸ்ட்டாக எல்லா ஆங்கிலையும் கொஞ்சம் தெரிஞ்ச ஆளுங்களா இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு யோசிப்பாங்க. அப்படி எல்லா ஆங்கிலையும் தெரிஞ்ச ஆள் யாராக இருப்பா, அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years எக்ஸ்பென்ஸ் இருந்தவங்க தான் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதனால் மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் பிக் கம்பெனிஸ், அதுவும் ஸ்பெசிஃபிக்லி இன்டூ ஹெச்ஆர் கன்சல்டிங் கம்பெனிஸ்லாம் ஈஸியாகவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ ஸ்பெசிஃபிக் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிலே உங்களுக்கு சொல்லி தரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். நான் MBA ஹெச்ஆர் முடிச்சிருக்கல, MBA ஹெச்ஆரே நான் வந்து லேர்ன் பண்ணல, ஸ்பெசிஃபிக்காக நான் வேறு டிகிரி முடிச்சிருக்கேன், ஹெச்ஆர் ஆக முடியும்னா ஸோ யாராக இருந்தாலுமே ஹெச்ஆர் ஆக முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்கான ரோல் சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஹெச்ஆரில் ஒரு சில ரோல்ஸ் இருக்குது, யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் உள்ள வரலான்னு. ஸோ ஒரு சில ரோல் லைக் ஹெச்ஆரில் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஹெச்ஆரில் பே ரோல்ஸ், ஹெச்ஆரில் ஆப்ரேஷன் ஜெர்னலிஸ்ட்லாம் பார்க்கறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான MBA ஹெச்ஆர் முடிச்சவங்க தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஈஸியாக உள்ள வரது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவே நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா anyone can come inside பிகாஸ் அது ஈஸி டு லேர்ன். ப்ராப்பரான டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் கற்றுட்டா நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் டொமைன் நாலேஜும் ஹெச்ஆரோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் நீங்கள் ஈஸியாக ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே வர முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ரெக்ரூட்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 100 ஹெச்ஆர் இருக்காங்கன்னா அதில் 75% ஆஃப் தி மோஸ்ட்லி 60 to 70% ஆஃப் தி ஹெச்ஆர் டீமே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டீமில் தான் இருப்பாங்க. ரிமைனிங் 25 to 35% பீப்புள் தான் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஹெச்ஆரில் இருப்பாங்க. ஸோ ஹெச்ஆரில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டீம் தான். அதனால் என்னோட பர்சனல் சஜஷன், ஒரு நான்-ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை MBA ஹெச்ஆர் கிடையாது, இல்லைனா MBA ஹெச்ஆர்லேயே பெருசாக ஒரு டாப்பர் லெவலில் படிக்கிறதோ பேசிக் தான் தெரியும், ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், ஒரு ஹெச்ஆராக ஒரு ஜாபில் நான் உள்ளே போயிட்டா போதும், ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படி தான் இல்லைன்னு நீங்கள் பார்க்காம ஹெச்ஆராக உள்ளே போனால் போதும்னா ஹெச்ஆரில் ரெக்ரூட்மெண்ட் சைட் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மற்ற ஆங்கிளும் நீங்கள் MBA ஹெச்ஆர் முடிச்சிருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்கில் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவே ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்லி உங்களோட கரியர் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 2 years ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டரில் ஸ்டார்ட் பண்ணி தென் சீனியர் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் 2 to 4 years, தென் 5 to 8 years ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் ஆகும், 8 to 12 years ஒரு ஹெட் ஆஃப் ஹெச்ஆர் ஆகும், ஒரு டாப் பொசிஷன் CEO மாதிரி. ஸோ கம்பெனியில் CEO கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ CHRO தான் கம்பெனியோட டாப் சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டாப் ஹெச்ஆர் பொசிஷன். ஸோ அந்த பொசிஷன் வரையும் ஒரு 12+ years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்ப போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணவே உங்கள் கரியரை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொண்டு போக முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டரோட ஜாப் ரோலே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறது. ஸோ ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறதுக்கு end to end ரெக்ரூட்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்துடும், என்ன மாதிரி ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ண போகிறோன்னு சொல்லி. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரியான கேண்டிடேட் தான் நமக்கு தேவைன்னு புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமேலு அந்த கேண்டிடேட்டை பை யூசிங் நௌக்ரி, லிங்க்டின், ஜாப் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்கு. அந்த ஜாப் போர்ட்டல்ஸில் யார் யாரெல்லாம் நம்ம கம்பெனி தேடுற ரோலில் வேலை தேடிட்டு இருக்காங்கன்னு சர்ச் பண்ணி எடுக்கணும். அது பேர் தான் சோர்சிங். செகண்ட் ஸ்டேஜ், ஒன்ஸ் ஓகே ஒரு 100 பேர் சென்னையில் இந்த ரோலுக்கு வேலை தேடுறாங்கன்னு போர்ட்டல் மூலிமா சோர்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா தென் தேர்ட் ஸ்டேஜ் ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங்கில் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கால் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து நம்ம கம்பெனிக்கு ஓகேவா, நம்ம உண்மையிலே எதிர்பார்க்குற ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்கா, கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்னு எல்லா ஆங்கிலையும் செக் பண்ணி பார்ப்போம். தென் ஸ்க்ரீனிங் முடிஞ்சு அந்த கேண்டிடேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஃபோன் கால் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா தென் ஒரு டெக்னிக்கல் டீமோட இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி டெக்னிக்கல் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவோம். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் சேலரி நெகோஷியேட் பண்ணி ஸ்டில் ஆஃபர் லெட்டர் கொடுக்குற வரையும் நம்ம பார்த்துப்போம். ஸோ ஒரு கம்பெனியில் ரெக்ரூட்டரோட வேலை சின்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்சனை ஹையர் பண்ண போகிறவங்களை ஸ்டார்ட் பண்ணி அந்த எம்ப்ளாயி ஜாயின் பண்ணி ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணி ஜாயின் பண்ணுற வரையும் end to end ப்ராசஸ் ரெக்ரூட்டர் பார்த்துப்பாங்க. அது பேர் தான் end to end ரெக்ரூட்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஹெச்ஆர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்லி ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். டூல் சைடில் நௌக்ரியோட சோர்சிங் ப்ளஸ் அதே மாதிரி லிங்க்டினோட சோர்சிங், ATS எப்படி யூஸ் பண்ணுறது, எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணுறது, அவுட்லுக்கில் எப்படி ஒரு ப்ராப்பரான மெயில் சென்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு 5 டூல்ஸை ப்ரைமரியாக லேர்ன் பண்ணிட்டாவே ஈஸியாக ரெக்ரூட்டராக உள்ள வந்த முடியும். இன்ஃபேக்ட் நானுமே என்னோட கரியர் ரெக்ரூட்டராக ஸ்டார்ட் பண்ணி தான் தென் அடுத்தடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணேன். ஸோ நீங்கள் மாதிரி ஃப்ரெஷராக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ மற்ற ரோல் டிஃபிகல்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறது தாண்டி ரெக்ரூட்மெண்ட் ட்ரை பண்ணால் ஈஸியாக உள்ள போயிடலாம். உள்ளே வந்ததுக்கு அப்புறமேல கூட நீங்கள் அதாவது ரோல்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்கில்லை டெவலப் பண்ணி மூவ் பண்ண நினைக்கினா மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கில்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூடியூப்ல நம்மளுமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், அதை வச்சு லேர்ன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்மளுமே கூட 2 months ஸ்பெசிஃபிக்லி ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் ப்ளஸ் அதை தாண்டி ஜென்ரலிஸ்ட், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பிளேஸ் ஆகிறதுக்கான பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வரையும் ப்ரொவைட் பண்ணி 2 months ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹெச்ஆர் லேர்னர்ஸ் ஹப்ல லாஸ்ட் 2+ yearsல 500+ பீப்புளை நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம் எங்களோட இன்ஸ்டியூட்டில். ஸோ நீங்கள் ஒரு ஹெச்ஆர் ஆகணும்னு பார்த்துட்ருக்கீங்க, அது 2026 பார்க்கணும், கண்டிப்பாக எங்களோட ஹெச்ஆர் லேர்னர்ஸ் ஹப் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், எங்கள் டீம் கால் பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, யாரெல்லாம் சொல்லி தராங்க. இன்ஃபேக்ட் நான் ப்ளஸ் என்னோட ஹெச்ஆர் டீம் 6 to 7 members சேர்ந்துலாம் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லைவ் கிளாஸஸ் தான். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க ஈவினிங் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ உங்கள் டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி
ஈஸியாகவே லேர்ன் பண்ணி ஹெச்ஆரை உள்ளே போக முடியும். கேரண்டியாக 2 months மூவ் பண்ணி ஜாப் எடுக்க கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அடிஷனலாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும், டக்குன்னு ஹெச்ஆரை 2 months உள்ளே போகணும்னு பாருங்கன்னா டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், டீமோட ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி ப்ரைமரியாக இந்த வீடியோ மூலிமா கம்ப்ளீட்லி ஹெச்ஆர்னா யார், உள்ள என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும், அது ஸ்பெசிஃபிக் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணால் ஈஸியாக கிடைக்குங்கிற மாதிரி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண பாருங்கள், ஈஸியாக உள்ள வரலாம். அதர் தட் உங்களுக்கு ஹெச்ஆரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹெச்ஆரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும், MBA ஹெச்ஆர் முடிச்சிருக்கனால ஸ்கில்டான பர்சன்னா தென் யூ கேன் ட்ரை ஃபார் அ ஜெர்னலிஸ்ட் ஆர் அதர் ரோல் ஆல்சோ. பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் யூ வில் கெட் அ ஜாப். அதர்வைஸ் ரெக்ரூட்மெண்ட் ஈஸியாக ட்ரை பண்ணி உள்ள போய் தென் மூவ் ஆகிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.